லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய் இல்ல மாம்சே, அப்ப நாம நினைச்சது சரிதான். என் மித்ரா என்ன சாகலையா? அவ இந்த ஊர்ல தான், இங்கதான் எங்கேயோ இருக்கா. அவளை நாம தான் கண்டுபிடிச்சாகணும். இல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிப்பையா? தேங்க்ஸ்யா. கண்டுபிடிக்கிறேன் மாம்சே. டேய் மாப்ள, டேய் மாப்ள. சரி சரி, இப்பயும் ஒன்றும் கெட்டு போல. எல்லாரும் கிளம்புங்க, ஸ்டூடியோக்கு போய் போட்டோ எடுத்துட்டு வந்துடலாம். போலாம். விக்ரம், எல்லாத்தையும் எடுத்து வை. ஓகேவாமா, போலாமா? போலாம். மாமா மாமா மாமா, நானும் வரேன். என்ன பஜார்ல டிராப் பண்ணிடுங்க, நான் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கணும். போலாமா? வா வாங்க வாங்க. சரி, பேக் எடுத்துக்கோ. வா அம்மா கொடுங்க. வா வாங்க வாங்க. பேக் கொடு. வா. போட்டோ எடுக்க போறீங்களா? ஆமாடா விக்ரம், உனக்கு தான் இங்க போட்டோ எடுக்க போறோம். அப்ப என்ன? உன்னையே தானே செல்லும். போலாமா? வா. சார், விக்ரம் போட்டோ பாருங்க. குழந்தையில எவ்வளவு அழகா இருக்காங்க. ஏன் விக்ரம் இப்ப கூட கியூட்டா தான் இருக்கான். ஹீரோ மாதிரி இருக்கான் இல்ல? போலாமா? வாங்க வாங்க. வாங்க சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வாங்க மேடம். என்ன சார், விக்ரம் போட்டோ வேணும் டிஸ்பிளேல வச்சிருக்கீங்க? அத எப்படி சார் எடுக்க மனசு வரும்? ரொம்ப கியூட்டா இருக்கே சார். காலையிலேயே எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க, என்ன சார் விஷயம்? வேற எதுக்கு சார் வருவோம்? விக்ரமோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸ்கூலுக்கு தேவைப்படுது, அதனால தான் எடுக்கிறதுக்காக வந்தோம். எடுத்துடலாம் சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். ஓ ஹாய் குட்டி, வாங்க வாங்க. விக்ரம், போ போய் போட்டோ எடுத்துக்கோ. போ. போலாமா? வாங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. வாங்க. மித்ரா, உட்காருங்க. வாங்க 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 வாங்க. எடுத்துட்டீங்களா? நல்ல போஸ் கொடுத்தீங்களா? சார், போட்டோ எடுத்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, போட்டோ காப்பி. ஓகே. ஹாப்பியா? சார், பிரிண்ட் போட்டாச்சு சார். கொடு. இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். முன்னாடி வீட்டில் ஒரு விசேஷம்னா ஃபோட்டோ ஷூட் கூப்பிடுவீங்க, இப்போ பிஸ்னஸே தரது இல்லையே சார்? எங்க சார், சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே வீட்டில் எதுவும் விசேஷமே நடக்கிறது இல்லை, அதனால தான். சாரி சார். இட்ஸ் ஓகே. இது வரைக்கும் நல்ல காரியம் நடக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க வீட்டு கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்களை தான் கூப்பிடுவோம்.
கல்யாணமா? ஆமா. என்ன கார்த்திக் சார், கரெக்ட் தானே? ம் ஆமாம். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. சரி ஓகே சார். நாங்கள் வரோம். வாங்க வாங்க ஆ மேடம். போலாம். வாங்க வாங்க வாங்க. சார் கடை முன்னாடி வந்து இப்படி வண்டி நிறுத்தினா கடைக்கு வருவாங்க எப்படி சார் வருவாங்க? இல்லைங்க, ஒரு 2 நிமிஷத்துல உடனே வந்துடுவேன். அதெல்லாம் முடியாது சார். நீங்கள் மேலே வண்டி எடுங்க சார். வண்டி எடுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த டிஸ்பிளேல ஒரு கேப் போட்ட சின்ன பையனோட ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த பையனோட டீடைல்ஸ் கிடைக்குமா? யாரும் அந்த மங்கி கேப் போட்டிருக்கானே அந்த பையனா சார்? ஆமாம், எக்ஸாக்ட்லி அதான். அவங்க இப்போ தான் சார் காரில் போனாங்க. அந்த ஒயிட் கார். ஆமாம் சார். தேங்க்யூ. ஓ, ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. வாடகை வைக்கிறோம். என் பையன் மித்ரா, என் மித்ரா. நான் நினைச்ச மாதிரியே மித்ரா உயிரோடு இருக்கா. பார்த்து பார்த்து. பார்த்து. டாடி காரை எப்படிதான் சேர் இருக்கிற இடத்துல போய் நிறுத்துவீங்களா? இப்ப பாருங்க, மித்ராமா கீழே விழ பார்த்தாங்க. பார்த்து நடந்து வாங்கம்மா. மித்ராமா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரிடா தன்யா, இனிமே அப்பா இப்படி பண்ண மாட்டேன். ம், போலாமா? ம்.
அவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல மித்ரா? ம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். போலாமா? ம், வா. மித்ரா, நான் உள்ள கெஞ்சியும் என்ன கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம பஸ்ல போனல, அப்ப ஏற்பட்ட வலியை விடவும் நீ ஆக்சிடென்ட்ல செத்துட்டதா சொன்னாங்க பாரு, அப்போ வலிச்சதை விடவும் இப்ப நான் உன்னை உயிரோட பார்த்தேன் இல்லையா, அதுதான் மித்ரா எனக்கு ஏற்பட்ட எல்லா வலியை விடவும் உச்சம் மித்ரா. ஏன் மித்ரா இப்படி பண்ண? ஏன் மித்ரா இப்படி பண்ண? எதை நினைச்சாலும் இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கும் எனக்குமான உறவுக்குறது இதோ போன ஜென்மத்துல வாழ்ந்த ஒரு வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சுல மித்ரா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் மித்ரா, என்ன விடவும் கொடூரமானவ இல்லனா என்ன மறந்துட்டு நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிருப்பியா? யார் யாரும் என்னென்னமாலாம் சொன்னாங்க, அவ்வளவு ஏன் மித்ரா? நான் உனக்காக 6 வருஷமா அந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன் மித்ரா. நான் உன்னை தேடி வர்ற வரைக்கும் நீ எனக்காக காத்துக்கிட்டு இருப்ப நான் நம்பின மித்ரா. எல்லாத்தையுமே பொய்யாக்கிட்டியே. அவ்வளவுதான். இனிமே நான் உயிரோட வந்து என்ன பிரயோஜனம் சொல்லு மித்ரா? இனிமே நான் உயிரோட வந்து என்ன பிரயோஜனம்? நான் செத்துட்டுமா? நான் செத்துட்டுமா? நான் செத்துட்டுமா? சொல்லு மித்ரா, சொல்லு மித்ரா, நான் செத்துட்டுமா? டேய் மாப்பிள்ள, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அங்கே இருந்ததா அழுது புலம்பிட்டு இருக்க, நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் இங்கே ஓவரா பண்ணிட்டு இருக்க, மாறவே மாட்டேற நீ. என்னடா இப்படி இருக்க? டேய் மாப்பிள்ள, டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா அழுற மாப்பிள்ள? டேய் அழாதடா டேய். சரி சரி கஷ்டமா இருக்கியா? டேய் 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 என்னடா ஆச்சு மாப்பிள்ள? டேய் 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 அழாதடா, என்னடா ஆச்சு? ஆ மாம்ச, என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியல? புரிஞ்சுக்க முடியாதியா? விக்ரவன் நடிக்க நடிக்க எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? அவன் என்னை இந்த அளவுக்கு காயப்படுத்துறா மாம்சு. உன் பையனா? நம்பவே முடியல மாப்பிள்ள. டேய் அப்புறம் ஏன்டா அழுதுட்டு இருக்க? செத்துட்டான் நினைச்சு மித்திர உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சதும் சந்தோஷப்பட வேண்டியதானே? லூஸ் மாதிரி அழுதுட்டு இருக்க, கண்ணை தொடச்சுக்கோ. டேய் மாப்பிள்ள, மித்திர உயிரோடு இருக்கணும் உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பேர பையன் இருக்கான்னு தெரிஞ்ச சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்கடா. டேய் மாப்பிள்ள, அவளை எங்கடா பார்த்த?
அவ உன்னை பார்த்தாளா? நீ அவகிட்ட பேசுனியா? டேய் உன்னதாண்டா கேட்குறேன், மண்ணு மாதிரி நிற்கிறிய, பதில் சொல்லு. டேய் மாப்பிள வா, போய் அவ காலில் விழுந்தா ஒரு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலாம் வா. இல்ல. அழகுடா மாப்பிள, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நீ வேற ஏதோ பார்த்து தப்பா நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நடந்திருக்காதுடா. இதை பாரு, அழாதடா. இல்லையா? அதான் நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. அவ இன்னொருத்தர் கூட போறத, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத என் 2 கண்ணால நான் பார்த்தையா. அவங்களுக்கு என் பையன் மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணு இருக்கு. அந்த இன்னொருத்தர அந்த பொண்ணு அப்பான்னு சொல்றதையும் நான் கேட்டையா. இதுக்கு மேல என்னையா வேணும்? அவ்வளவுதான், அவ்வளவுதாயா. என் லைஃபே புடிச்சு போச்சியா, என் லைஃபே புடிச்சு போச்சு. டேய் மாப்பிள, டேய் அழாதடா. எல்லாம் புடிச்சிருச்சு. ஐயோ, வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. 2 செய்ய சொல்லி சாப்பிட்டேன். அதுக்கு இப்படியா பிடிச்சுக்கும்? ஐயோ, தரையில கால அப்பா ஊன முடியல. அம்மா வலிக்குதுமா. ஆசைப்படுறதையெல்லாம் சாப்பிடுற வயசா இது? தலையில நர விழுந்துட்டா வாய்க்கு உர போடணும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. இனிமேலாவது வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு நினைக்காம வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. அம்மா, எனக்கு ஒரு டவுட். ஆரம்பிச்சிட்டியா? இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்ல டவுட்? சப்ஜெக்ட்ல டவுட் இல்ல, பின்ன வேற எதுல டவுட்? எதுக்கு பேசாம நிக்கிற? விக்ரம் சொல்லு. என் அப்பா பத்தி எதுவும் தெரியல. நான் மிஸ் கிட்ட எனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அப்பா இல்லாம நீ எப்படி பிறந்தன்னு கேட்டாங்க. எனக்கு ஷேம் ஆயிடுச்சுமா. விக்ரம், நீ சரியா தாண்டா சொல்லிருக்க. இதுல என்ன ஷேம் இருக்கு? இத சொன்னதுக்கு தான் உங்க அப்பா இறந்துட்டாரா இல்ல உங்க அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டீஸ் பண்ணி சிரிக்கிறாங்கம்மா.